என்னப்பா? பசிக்குதுக்கா. உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? தம்பி வாப்பா வா. நீ போய் சாப்பாடு எடுத்து வைக்கா. கயிறை கட்டிட்டு வந்துடுறேன். ராதா, போலீஸ்ல இருந்து எப்படி பிடிச்சு வந்த? சரி சரி, முதல்ல உள்ள வா, அப்புறம் பேசிக்கலாம். பேப்பர்ல பார்த்தோன்னா பயந்தே போயிட்டேன்டி. ஆமா, உனக்கு அவருக்கு என்ன தகராறு? என்னடி இதெல்லாம்? சத்தியமா நான் அந்த கொலையை செய்யலடி. அப்புறம் ஏண்டி பயப்படுற? போலீஸ்ல போய் சரண்டர் ஆக வேண்டியதானே? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா போலீஸ்ல போய் நான் அந்த கொலையை செய்யலன்னு சொன்னா அது அவங்க நம்பணுமே. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிட்டு இருப்ப? காலம் தாண்டி பதில் சொல்லணும். சரி சரி, எந்திரி எந்திரிடி. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, முதல்ல போய் குளி. விஜய், நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் பாத்துக்கிறேன். போப்பா. மேல போ. நீ இந்த பக்கம் பாரு. என்ன தேடுறீங்க? ஒன்னும் தெரியாது. எங்க உன் தம்பி? தம்பியா? கூட பிறந்த தம்பிய எப்படி காட்டி கொடுப்ப? என்ன இது? அது வந்து பசியா இருந்தது, சாப்பிடுறேன். யாரும் இல்ல சார். மேல யாரும் இல்ல சார். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி அலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி? கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. ஏய், அவ என்ன கிளியோ பாட்றாவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற. கூப்பிடுறா. பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வந்துட்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு.
நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்தா நிறைவேற்றிப்போம். அநேகமா நீங்க ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு. ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும். இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏ, வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. அவரு என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன். அதை இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறதையே இங்க இருக்கிறதையே ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, ஆள மாத்திட்டாளே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைன்னு கூட பார்க்காம இப்ப நீ என்ன கட்டி பிடிச்சு அமுக்குனிய, அப்படித்தான் கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கறா, தனியா இருக்கறா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் மேட்டர் என்னன்னா, நீ இங்க மீட்டர் போடாத, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா. நீங்களா? என்ன எதிர்பார்க்கல? நான் எதிர்பார்க்காதது என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு விஜய். நீங்களும் என்ன கொள்ளாரின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அண்ணன் தெரசாவுக்கும் ஆட்டோ சங்கருக்கும் வித்தியாசம் தெரியும். நீ கொலைகாரி இல்லை உன. சரி, உன் காருக்குள்ள அந்த டெட் பாடி எப்படி வந்துச்சு? இது வந்து, ஆனா இது வந்திருக்கலாம்னு எனக்கு தெரியும். குற்றம் செஞ்சவங்க நிம்மதியா இருக்காங்க, குற்றம் செய்யாத நாம போலீஸ் பயந்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு பயமே இல்லைங்க. ஏன்? நான் குற்றம் செய்யலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அது போதுங்க. நிச்சயம் நீ என்ன காப்பாத்துருவீங்க. மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன ஏக்கமா, இல்ல கூச்சமா, வேணாமா,
நல்லா மாட்டிக்கிட்டே வாட்டமா என்ன ஏக்கமா இல்ல கூச்சமா வேணாமா மாறாப்பு மேலாகத்தான் கண்ணு படக்கூடாதா ரோசாப்பு கன்னத்துல தொட்டு புட்டாகாதா நல்லாத்தா மாட்டிக்கிட்டேன் வாட்டமா என்ன நோட்டமா கொண்டாட்டமா வேணாயா